அவுட்டிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு, எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு சடனாக ஃபிக்ஸ் பண்ண இடம் தான் சிறுமலை. திண்டுக்கல் சைடு இருக்க மலை மேலே இருக்க ஒரு அழகான கிராமம். இங்கே ஹிட்டன் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து திண்டுக்கல்லேருந்து வர பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப கிட்ட. நீங்கள் நத்தத்துலேருந்து வந்தீங்கன்னா சிங்கிள் ரோடு தான். மதுரை சைடு வந்தீங்கன்னா சமயநல்லூர், வாடிப்பட்டி, திண்டுக்கல் அந்த மாதிரி வர வேண்டியதாக இருக்கும். போகிற வழியில் நிறையா பெட்ரோல் பங்க்ஸ் இருக்குது. உங்களுக்கு பெட்ரோல் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், கவலைப்பட தேவையில்ல. நான் வந்து 100cc பைக்குனால எனக்கு வந்து அப் அண்ட் டவுனுக்கு வந்து 120 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து 400 எனக்கு போதுமானது. உங்கள் சிசிக்கு ஏற்றவாறும் உங்களோட கிலோமீட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையானதை. நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆன ஆரம்பிச்சாச்சு. போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு சிறுமலைன்னு இருக்கும், 20 கிலோமீட்டர்ஸு. அந்த என்ட்ரன்ஸை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா வெறும் 20 கிலோமீட்டரில் வந்து நீங்கள் சிறுமலை கிராமத்துக்குள்ளே போயிடலாம். நான் ஸ்டார்டிங் உள்ளே போகும்போது மட்டும் ஒரு 20 ரூபா வந்து ஒரு டோக்கன் அமௌண்ட் மாதிரி வாங்குவாங்க. சில்லறை வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்னஸை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஒரு அடர்த்தியான காட்டுக்கு நடுவில் போகிற மாதிரி. நான் சோலோவாக தான் போனேன், நான் கேங்காக பிளான் பண்ணேன். பட் சோலோவாக தான் போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. போகும்போது நம்ம தோஸ்தெல்லாம் நிறையா இருப்பாங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸோ இல்லை வந்து சாப்பாடோ ஏதாச்சும் ரெடி பண்ணிட்டு போய் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லது. எங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு போகிற இடம்லாம் லொக்கேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா நின்று பார்த்துட்டு பொறுமையாக போனேன். ஏன்னா நம்ம 2 வீலரில் தானே போகிறோம், நம்ம பஸ்ஸில் போனால் தான் பஞ்சாயத்து. நீங்கள் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து 2 வீலர், இல்லை பாய்ஸாக வந்தீங்கன்னா பசங்களாக வந்தீங்கன்னா நீங்கள் வந்து காரில் ப்ரிஃபர் பண்ணலாம். நான் நின்று பொறுமையாக ஒவ்வொரு லொக்கேஷனாக நான் ட்ரைபேடும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுபோல் எனக்கு வந்து 2-3 நிறையா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா கிடச்சாங்க. ஸோ அப்படியே போயிட்டே இருந்தோம். வந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நல்லா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த தாத்தா ஊடால வந்துட்டார். தாத்தா வண்டியும் தரமாக இருக்குது, தாத்தா லுக்கும் தரமாக இருக்குது. நம்மளை அப்படியே ஓவர்டேக் பண்ணிவிட்டு அவர் அப்படியே மாதம் என்ட்ரி கொடுத்துட்டாரு. அடங்கொய்யால் நம்மளாம் என்னத்துக்குடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம வந்து அந்த டவருக்கு போயிட்டோம். டவர்லேருந்து பார்த்தோம்னா சரியான வியூ பாயிண்ட்டு. அங்கேருந்து பார்த்தோம்னா எல்லாமே தெரியும். ஸோ அங்கே ட்ரைபேடை போட்டுட்டு அப்படியே நம்ம அப்படியே அந்த வியூவை அப்படியே ரசித்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ நிறையா பசங்க பொண்ணுங்க எல்லாமே கேங்காக வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து நல்லாவே பேசினாங்க. ஆனால் பசங்களாம் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த KTM டியூக் எடுத்துகிட்டு நிறைய பேர் புதுசாக வண்டி எடுத்துகிட்டுலாம் வந்து ட்ராவலிங்க்கு வந்திருந்தாங்க. பேசிட்டு வரும்போது இந்த டீ கஃபேன்ற ஒரு இடத்த வந்து சரி ஓகே டைம் ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏதாச்சும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூமும் இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம். நிறைய பேர் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கஃபேயில் வந்து வைக்கிறது நல்ல விஷயம். நமக்கு 12-20 ஆயிடுச்சு அங்கே கஃபேக்கு போகவே. ஸோ ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பப்ஸும் டீயும் வந்து ட்ரை பண்ண சொல்லிட்டு வாங்கிட்டேன். டீ ரொம்பவே ஹாட்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா. ப்ரைஸ் கொஞ்சம் கூடனாலும் இந்த மலை சைடில் விற்கிறாங்களே அதுவே பெரிய விஷயம். முதல்ல இந்தளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லை. நான் ப்ரீவியஸாக வந்தப்போ டீ கஃபேல ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு ஹைலேண்ட் பார்க்குன்னு சொல்லி ஆக்டிவிட்டிஸ் ஏரியாவுக்கு வந்தோம். அங்கே வந்து பசங்கள்லாம் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி ஜீப் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டோம். ஜீப் ஒர்க்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி போட்டிங் போகலான்னு பார்த்தா 2 பேர் தான் அவைலபிள், அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிங்கிளால் விட மாட்டோம் சொல்லிட்டாங்க. சரி நமக்கு தான் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் நிறையா கிடச்சிட்டாங்களே, அங்கே ஒருத்தவங்களை கூப்பிட்டோம். சொன்னோன்னு வந்துட்டார் அந்த ப்ரோ. சரின்னு சொல்லிட்டு நானும் அவரும் அப்படியே உள்ளே போய்கிட்டு இருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பில் போகிறது, ரோப் சைக்கிளிங்கு, சின்ன பிள்ளைங்க விளாட்றது, நிறைய ஐட்டம் சின்ன இடத்துல வந்து சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த அளவுக்கு சிறுமலையில் கொஞ்சம் டெவலப்மெண்ட்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அந்த போட்டிங் பண்ணுற இடத்த நோக்கி அப்படியே மூவ் ஆனாக பார்த்தோம். அதில் வந்து ஒரு பலூனுமே இருக்குது. அந்த பலூன் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலூனுக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிட்டு நம்ம நார்மல் நடந்தோம்னா அந்த பலூன் மூவ் ஆகும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருந்துச்சு. புதுசாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேபி இருந்திருக்கலாம், எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சிம்பிளாக ஒரு வாக்கை போட்டு அந்த வியூ அப்படியே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா வெயில் இருந்துச்சு, பட் இந்த சில்னஸ், அந்த ஃபீலிங், அந்த வைப்ரண்டான அந்த கலர்ஸ் ரொம்பவே மைண்டை ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ஆக்குச்சு அதெல்லாம் வந்து. ஸோ இந்த மாதிரி நீங்களும் சோலோ ட்ராவலிங் சின்ன சின்ன இடத்துக்கு வந்து பண்ணுங்க. சரின்னு சொல்லிட்டு போட்டில் போய் அதை பெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பெடல் பண்ணும்போது என்னடா அது திருப்பவே முடியலடா, என்னடா வண்டி வச்சிருக்காங்க, என்ன போட்டு வச்சிருக்க மாட்டாங்களான்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு சைடு திருப்போம், அது ஒரு சைடு திரும்புது. சில நேரத்தில் திருப்பினாலும் திரும்ப மாட்டேங்குது. சரி ரைட்டு ஏதோ ஒன்று நம்மளை வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். சரி ஓகே ஃபைனலாக போட்டிங் முடிஞ்சு. சரி நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்குள்ள கிடையாது, இது கிராமத்து அவுட்டர்லேயே இந்த 2 இதுவுமே இருக்குது. அந்த டீ கஃபேவும் அந்த ஆக்டிவிட்டி பிளேஸும். நம்ம இப்போ வந்து சிறுமலை வந்து பழைய ஊரை நோக்கி தான், இப்போயே பழைய ஊர் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கடைகள், சின்ன சின்ன கடைகள் மட்டும் இருக்கும். ஆனால் இங்கே பெருசாக லொக்கேஷன் இல்லை.
நம்ம அப்படியே அதெல்லாம் தாண்டி அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டா அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சிறுமலை பழையூரை தாண்டி அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தாலுமே ரோட்ஸ் வந்து அப் அண்ட் டவுன்ஸு, கேவ்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கு. அது பார்க்கவே அந்த லொக்கேஷனை வந்து ரொம்பவே அழகா காமிக்குது. ரோடு நம்ம பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சரு சருன்னு வண்டியில போயிட்டு இருக்காங்க. மலை சைடு கட்டி வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து வீடெல்லாம் வந்து பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ், அது வந்து ஆர்டிபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் தான், இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. முடிச்சுட்டு அப்படியே நம்ம பழையூர்ல இருந்து புதூர் தாண்டி நம்ம அப்படியே போய்கிட்டு இருக்கோம். நீங்க ஸ்ட்ரைட்டா எங்கேயுமே வளைய தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா போனா புதூர் வந்துடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா சிவன் சக்தின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில் அப்ப இருந்து இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் அன்னதானம் நடக்கும். நிறைய பேர் டொனேஷன் கொடுப்பாங்க. இங்க இருந்து தான் நமக்கு வந்து மெயின் வியூ பாயிண்டே. இங்க இருந்து நீங்க அந்த மலையில ட்ரெக்கிங் பண்ணி போனீங்கன்னா ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்ஸும் கிடைக்கும். முடிச்சுட்டு வரலாம். ஆனா வந்து அது கொஞ்சம் கஷ்டம், அதனால நான் வந்துட்டேன். சரி, அடுத்து அப்படியே உள்ள போலாமே அப்படின்னு சொல்லிட்டு பயோடைவர்சிட்டி பார்க்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். அங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐயனாறு சாமி, பைரவர் சாமி எல்லாம் இருக்கு. ஒரு பைரவர் சிலையா இருக்காரு, இன்னொரு பைரவர் வந்து கீழே வந்து உட்காந்துருக்காரு, ரியலா உட்காந்துருந்தாப்புல. சரி, ஓகே, ஒரு பைரவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சைட்ல ஒரு பைரவர். அப்புறம் வந்து இந்த பல்லுயிர் பூங்கான்னு சொல்லிட்டு இன்னும் ரெடி ஆகல, ஓரளவுக்கு இப்பதான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்ப ரெடி ஆகும்னு தெரியல. ரொம்பவே நல்ல விஷயம். இந்த மாதிரி நம்ம ஊர் பக்கத்துல ரொம்ப நியரஸ்ட்ல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க ரொம்ப விஷயம். வர வழியில பாத்தீங்கன்னா இந்த முடவாட்டுக்கால் சூப்புன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு. அது வேற யாரு கடை இல்ல, எங்க சொந்தக்காரங்க கடை தான். வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் உங்களை பார்த்துட்டு அப்புறம் விசாரிச்சக்கு அப்புறம் தான் தெரியுது சொந்தக்காரங்க சொல்லிட்டு. இது எது எதுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க? ஓகே ஓகே. பார்சல்லாம் கொண்டு போக முடியாது, சூடு பண்ணிக்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு. ரியலி செம்மையா இருந்துச்சுங்க. ரியலி நம்ம ஆட்டுக்கால் சூப்பு, நான்வெஜ் சூப்பு குடிச்சா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட். பட் அதை விட நிறைய பெனிஃபிட் வந்து இந்த மூலிகை சூப்ல இருக்கு. பேர் முடவாட்டுக்கால் கிழங்கு. முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்படி தோலை சீவிக்கணும். சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட இஞ்சி, பூண்டு, சீரகம், சின்ன வெங்காயம் இந்த கிழங்கையும் போட்டு பச்சையாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மட்டன் மசாலா போட்டு 100 கிராமுக்கு 5 கிளாஸ் தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றி கொதிக்க விட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் கொதித்ததும் வடிகட்டிட்டு மேலே பெப்பர், மல்லித்தலை, நல்லெண்ணெய், வெண்ணெய் சேர்த்துக்கலாம். மூட்டு வலிக்குன்னா எண்ணெயும் தக்காளியும் சேர்க்காமல் சாப்பிடணும். அவ்வளோதான் இதோட. இது எவ்வளோ? இதோட விலை எவ்வளோ? $100. கிலோ 100 சரி சரி. இது ஆனால் காஞ்சாலும் வேஸ்ட் கிடையாது. இந்த டெஸ்ட் மட்டும் எடுத்து விட்டு சூப் வச்சுக்கலாம். இது எங்கேருந்து பறிச்சுட்டு வரீங்க? இது இங்கேயே தான் விளையிறது. இங்கேயே விளையிறது. எப்படி மொத்தம் நீங்களா விளை வைக்கிறீங்களா இல்லை வந்து வாங்கி விற்கிறீங்களா? இது இயற்கையாக விளையக்கூடியது. இது வந்து நம்ம ஆதிவாசிகள் இருக்காங்க, அவங்க தான் எடுத்து வர முடியும். ஆபத்தான இடத்துக்கு அவங்க எடுத்துட்டு ஆபத்தான இடத்துல தான் இருக்குமா? நார்மலாக விவசாயம் பண்ணுற மாதிரி பண்ண முடியும்? ஓ, அதுவா இயற்கையாக வளர்றதா? இப்படி சருவல்ல தான் அந்த இடத்துல அவங்க தான் கயிறு கட்டி இறங்க முடியும், நம்ம நல்லா இறங்க முடியாது. ஓ, அவங்ககிட்ட இருந்து நாங்கள் ஒரு விலை கொடுத்து வாங்கிப்போம். சரி 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 சரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் சொல்லிட்டு ஒரு பஸ் இருக்குது. அது அப் அண்ட் டவுனுக்கு நான் நிறையா வண்டியை பார்த்துட்டேன். ஸோ ரொம்பவே இந்த கிராமத்துக்கு யூஸ்ஃபுல்லான வண்டின்னு நினைக்கிறேன். அப் அண்ட் டவுனுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மலை பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு பின்னாடி தான் விடுதலை படம் எடுத்ததாக சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சூப்பராக நம்ம சந்திக்கலாம். பாய் பாய்.